இப்போ எதுக்கு இங்க வண்டியை நிப்பாட்டி வச்சிருக்கீங்க? வேற எதுக்கு? சாப்பிடுதேன். மத்தியானம் நேரம் ஆயிட்டுல, நம்ம வீட்டுக்கு போறதுக்கு நேரம் ஆகும். அதான் சரி போற வழியில இந்த ஹோட்டல் பார்த்து சரி சாப்பிட்டு போலாமேன்னு வண்டியை நிப்பாட்டியிருக்கேன். எனக்கு ஒன்றும் பசிக்கல. அந்த பொம்பளை பேசின பேச்சுக்கு மனசு குளிர்ந்து போச்சு, வயிறும் நிறைஞ்சு போச்சு. உங்களுக்கு வேணும்னா நீங்க போய் சாப்பிடுங்க. உனக்கு பசிக்கலன்னா பவத்துல இருக்கிற என் பிள்ளைக்கும் பசிக்காம இருக்குமா? நீ சாப்பிடாம பட்னியா இருக்கிறது விட்டு அவனையும் சாப்பிடாம பட்னியா இருக்க போறியா? உனக்காக இல்லைனாலும் அவனுக்காக நீ சாப்பிட்டு தானே ஆகணும். ரொம்ப அக்கறை அதானே பார்த்தேன். ஏமாலியாச்சும் உங்களுக்கு அக்கறை இருக்கிறதாச்சு. எல்லாம் உங்க குழந்தை மேல மட்டும்தானே உங்களுக்கு அக்கறை. அப்படி இல்ல மாதிரி குழந்தை, நீ நல்லா இருந்தா தானே அவனும் நல்லா இருப்பான். இப்ப அந்த பொம்பளை பத்தி பேசி என்ன பிரயோஜனம்? அவங்க அப்படிதான் பேசுவாங்கன்னு நாம எதிர்பார்த்து போனது தானே. அதுக்கு ஏத்த மாதிரி தானே அவங்களும் பேசியிருக்காங்க. அவங்களோட குணத்துக்காகதே அந்த ஆண்டவன் அவங்களுக்கு கையை கால உடைச்சு வச்சிருக்கான். இனி மட்டும் எதுக்கு நாம அதை பத்தி பேசிக்கிட்டு அந்த வீட்டை விட்டு வெளியே வந்துட்டோமா? அப்பவே எல்லாம் முடிஞ்சு போச்சு. அங்க நடந்த விஷயத்த பத்தி மனசுல போட்டு குழப்பிக்காதே. அவங்க பேசுறது பேசிட்டு போட்டோம், நமக்கு என்ன வந்துச்சு? விடு. நாம இதை விட பெருசா எதிர்பார்த்தோம், ஆனா அந்த அளவுக்கு இல்லல்ல. ஆமா, கீழே விழுந்தாலும் மீசையில மண்ணு ஒட்டலன்னு சொல்லுவீங்க. சரி, பசிக்குது, மத்தியானம் ஆயிடுத்துல, வா ஏன் சாப்பிட்டுட்டு போவோம். சொல்லுங்க சார், என்ன சாப்பிடுறீங்க? உங்க கடையில என்ன நல்லா இருக்கு? நம்ம கடையில சூட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, வான்கோழி பிரியாணி, எறா பிரியாணி, ஃபிஷ் பிரியாணி, காடை பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் சுக்கா, அப்புறமாட்டிக்கு எல்லா சைடிஷும் இருக்கு சார். உங்களுக்கு என்ன வேணும்? சரி குழந்தை, உனக்கு என்ன வேணும்னு சொல்லு. எனக்கு ஒரு மட்டன் பிரியாணி, அப்புறம் சிக்கன் 65, அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் ஒரு மட்டன் சுக்கா. ஓகே மேடம், நீங்க சொன்னதெல்லாம் பக்காவா ரெடி பண்ணி கொண்டு வந்துடுறேன். மாமா, உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க. அப்ப இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் உனக்கு மட்டுமா? எனக்கும் ஒரு மட்டன் பிரியாணி கொண்டு வந்துருங்க பாய். டீகே சார். என்ன மாமா அப்படி பாக்குறீங்க? இல்ல, பசிக்கல, எனக்கு சாப்பாடு எதுவும் வேண்டான்னு சொன்னேன். இப்படி வேண்டாம் வேண்டாம்னு சொல்லிவிட்டு இப்படி ஹோட்டல்ல இருக்கிற மொத்த மெனுவையும் ஆர்டர் பண்ணல. அதே கண்ணு வைக்காதீங்க, நான் ஒன்னும் சாப்பிடல. இதெல்லாம் வகுத்துல இருக்கிற உங்க மாவன் தான் சாப்பிடுதான். சரி சரி சரி, சாப்பிடு சாப்பிடு. அப்புறம் மதி குழந்தை, நம்ம வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் அம்மா அப்பா கிட்ட இங்க நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லாத, சரியா? அப்புறம் நம்ம இப்படி ஹோட்டல்ல சாப்பிடணும்னு சொல்லாத. மீனா வீட்டுல இப்படிலாம் சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லணும், சரியா? ஏற்கனவே அம்மாவும் அப்பாவும் மீனா மேல பயங்கர கோவத்தில் இருக்காங்க. அவங்க போக வேண்டாம்னு சொல்லியும் பம்புக்குன்னே நாம 2 பேரும் இப்ப மீனா வீட்டுக்கு கிளம்பி வந்திருக்கோம். இங்க வந்த இடத்துல இவங்க இப்படி எல்லாம் பேசி அசிங்கப்படுத்தின விஷயம் அவங்களுக்கு தெரிஞ்சா அதுக்கப்புறம் இன்னும் அவங்க கோவப்படுவாங்கல்ல. அதனாலதான் அவங்க ஏதாச்சும் கேட்டா கூட மீனா சந்தோஷமா இருக்கா, அவங்க வீட்டுல நல்லா இருக்காங்க, நாம அங்கேயே சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா சொல்லு, சரியா? மீனா, இப்ப ஏன் சும்மா அழுதுட்டே இருக்க? நான் ஆசைப்பட்டேன்னு ஒரே காரணத்துக்காண்டி எங்க அப்பா அம்மாவை எல்லாரையும் எதிர்த்து நம்ம 2 பேருக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அதை தவிர அவங்க என்ன பெருசா பாவம் பண்ணிட்டாங்க சொல்லுங்க? அவங்க இன்னைக்கு வந்து அசிங்கப்பட்டு போனதை நினைச்சு எனக்கு அழுகே தான் வருது. அதை விடுங்க, எங்க அண்ணி வாயும் வயிறுமா இருக்காங்க, உங்களுக்கே தெரியும்ல. இப்படி ஒரு வாய் சாப்பாடு கூட நிம்மதியா சாப்பிட முடியாத அளவுக்கு அவங்க அசிங்கப்பட்டு போனதை நினைச்சா என்னால தாங்க முடியல. அம்மாவோட கோவம் தான் உனக்கு தெரியும்ல. பெற்றவங்களுக்கு பிடிக்காத ஒரு விஷயத்த பிள்ளைங்க பண்ணாங்கன்னா அது அவங்களுக்கு கோவத்தை தான் உண்டாக்கும். நாம கல்யாணத்தையே பண்ணியிருக்கோம். அப்போ நம்ம வீட்டு பெற்றவங்களுக்கு எவ்வளவு கோவம் நம்ம மேல இருக்கும்னு நினைச்சு பாரு. அந்த கோவத்துலதான் எங்க அம்மா அப்படி இப்படின்னு பேசிட்டாங்க. நம்மளெல்லாம் நம்ம பண்ண தப்பு மன்னிச்சு நம்மள இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துட்டு இருக்காங்க. போக போகத்தானே அவங்க மனசும் மாறும். அது வரைக்கும் நம்ம காத்துக்கிட்டு இருப்போம். நீ கவலைப்படாம இருமீனா. இன்னைக்கு வேணா எங்க அம்மா உங்க அண்ணா நீ அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்கலாம். கூடி சீக்கிரம் எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து இதே வீட்டுல ஒன்னா உட்காந்து விருந்து சாப்பிட தான் போறோம். அந்த நாள் ரொம்ப தூரத்துல இல்ல, பக்கத்துலதான் இருக்கு. நீ கவலைப்படாதே. அவங்களுக்கு பதிலா நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விட்டுட்டு வேலையை பாரு, சரியா? அதையும் நினைச்சு அழுதுட்டு இருக்காத. அடுத்து ஆக வேண்டிய காரியத்தை பாரு மீனா. அம்மாட்ட நான் பேசிக்கிறேன். கொஞ்ச நாளைக்கு அவங்க என்ன பேசினாலும் கண்டும் காதும் கேட்காத மாதிரி இருந்துக்க. அதுதான் நமக்கு நல்லது. இல்லாட்டி அவங்க ரொம்ப கோவப்படுவாங்க. வந்து வீட்டுல இருக்க வேலையை பாருவா. என்ன இவரு? அது சரி, என்னதான் இருந்தாலும் ஆம்பளைங்களா அவங்க எங்க அக்கா தங்கச்சிக்கும் அம்மாக்கும் தான் சப்போர்ட் பண்ணுவாங்க. தாலி கட்டின பொண்டாட்டிக்கு யாருக்கு மதிப்பு மரியாதை கொடுக்கா? அவங்க அம்மாவை போய் 4 வார்த்தை நறுக்குன்னு கேட்பாருன்னு பார்த்தா இப்படி சப்புன்னு உப்பு இல்லாத மாதிரி உம்முன்னு இரு, என்ன பேசினாலும் பரவாயில்ல, அமைதியா இரு, அவங்க பேசுறதெல்லாம் கண்டுக்காத அப்படின்னு சொல்லிட்டு போறாரு பாரு. இந்த மனுஷனை வச்சுக்கிட்டு ஒன்றும் செய்ய முடியாது. ஏமா, நாளைக்கு டாக்டர் வந்து உங்க கையில் இருக்க கால் இருக்க கட்டெல்லாம் அவுக்க போறாங்கம்மா. வரட்டும் வரட்டும், நானும் அதுக்காகவே காத்துட்டு கிடக்கேன். எவ்வளவு நாளைக்கு தான் இப்படியே கையை காலை வச்சுக்கிட்டு உட்காந்துட்டு கிடக்கிறது? கஷ்டமா கிடக்கு. இதெல்லாம் கை கால் இல்லாம என்னமோ அப்படியே செத்து போன மாதிரி இருக்கேன். முதல்ல இந்த கட்டு பிரிச்சு போடணும்.
நீங்க யாருமா சொல்லுறீங்க? நான் யாரையும் சொல்லலப்பா. நீ ஒண்ணும் கவலைப்படாத சரியா? நீ வரீங்க போறீங்களுக்கெல்லாம் காசை போட்டு கறியை வாங்கி கொடுத்து சோத்தை பொங்கி எல்லாம் பண்ணிட்டு இரு சரியா? இன்னுமாமா அதையே பேசிட்டு இருப்பீங்க? பேசுவேன்டா பேசுவேன். நான் அப்படிதான் பேசுவேன். கண்டவனுக்குள்ள கறி வாங்கி போட்டுட்டேன்னா நான் பார்த்துட்டு கம்முன்னு இருப்பேன் நினைச்சியோ? இப்படிதான் பேசுவேன். நீ தாலி கட்டின பாவத்துக்கு அவளை இந்த வீட்டுக்குள்ள சேர்த்துக்கினதே பெருசு. இதுல அவங்க அண்ணன் தம்பி 1000 பேர் வருவாங்க. அவங்களுக்குள்ள கறி எடுத்து போட்டுட்டு கிடப்பியா? இன்னொரு தர என்ன கேட்காம இப்படி ஏதாவது செஞ்ச அப்புறம் நான் மனசே இருக்க மாட்டேன் பாத்துக்க. இன்னொரு தர அவங்கள இந்த வீட்டுக்குள்ள பார்க்கவும் கூடாது. யார் வந்தாலும் வாசலோட அனுப்பி விட்டுறணும். இப்படி வீட்டுக்குள்ள உட்கார வச்சு விருந்து வைக்கலான்னு ஏதாச்சும் பண்ண அவ்வளவுதானே, சும்மா இருக்க மாட்டேன் பாத்துக்க. சரிம்மா, இனிமேட்டு நான் அப்படி எதுவும் செய்யல. போதுமா, விடுங்க. என்னத்தை விடுங்க? வரவங்க போறவங்களுக்குள்ள விருந்து வைக்கிறத விட்டுவிட்டு நமக்குன்னு சொந்தமா வயல் காடு துறவு தோட்டம் துறவன் எல்லாம் இருக்குல்ல, அதை போய் பாரு. உங்க அப்பா தான் இங்க இல்ல ஊருக்கு போயிருக்காருல்ல, மத்த வேலை எல்லாம் நீ தானே நின்று பக்கத்துல நின்று பாக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி வெட்டிய ஊரை சுத்திக்கிட்டு எல்லாருக்கும் விருந்து வச்சுக்கிட்டு கிடக்கவோ? இன்னும் ஒரு மாசத்துல கரும்பு சாகுபடி பண்ணணும் தெரியுமில்ல? அது இப்ப என்ன ஆச்சு ஏதாச்சு தண்ணி பாய்ச்சணுமா என்னென்ன பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் போய் பாக்கிறத விட்டுவிட்டு இங்க வீட்டுல இருந்துகிட்டு உன் பன்னாடி பின்னாடி சுத்திட்டு கிடக்கவா? முக்கியமா முத்தா அண்ணா கிட்ட சொல்லி முந்தா நேரத்துக்கே கரும்பு தோட்டத்துக்குள்ள தண்ணி பாய்ச்சியாச்சுமா. அவங்க கிட்ட இவங்க கிட்ட சொன்னா அவங்க ஒழுங்கா வேலை செய்றாங்களா இல்லையான்னு பக்கத்துல இருந்தாச்சும் பார்க்கணும்ல. போய் மத்தவங்க கிட்ட வேலை சொல்றதை விட்டுவிட்டு நீ எல்லாத்தையும் எடுத்து போட்டு செய்யி. சரிம்மா, மனசுல போட்டுக்கிட்டு எதையும் போட்டு குழப்பிட்டு இருக்காம மருந்து மாத்திரை சாப்பிட்டு நல்லா படுத்து உறங்குங்க. ஆமா, உறக்கம் ஒண்ணுதான் கேடு இந்த வீட்டுல இருக்கவங்களுக்கு. விட்டா நான் உறங்கும் போது உலக்கையால என் மண்டையை அடிச்சு கொண்டு போட்டு என் மாவனை மயக்கி விட்டு என் மாமன் கூட ஜாலியா டூயிட் படிக்க திரிவா இந்த மீனா. நான் உசாரா இருப்பேன். நாளை தூங்க மாட்டேன்பா சாமி. அடியே ஐ மீனா, இங்க வாடி. அடியே என்னடி ரொம்ப ஆனந்தமா இருக்க போல? உன் அண்ணன் தம்பி வந்து போனதுல அப்படி இல்ல அத்தை. அத வந்தவங்கள ஒரு வாய் சாப்பாடு கூட சாப்பிட விடாம வெட்டி அடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் நான் எப்படி ஆனந்தமா இருப்பேன்? அப்படியே அப்பா அவ மாதிரி மூஞ்சி வச்சுக்கிட்டு அத்தனை பேரும் ஏமாத்துற. இதெல்லாம் என் புள்ள வேணா நம்பலாம், நான் நம்ப மாட்டேன். இங்க பாரு, இன்னொரு தரம் உங்க அப்பா உங்க அண்ணன் உங்க அம்மான்னு இந்த வீட்டுக்கு யாராச்சும் வந்தாலும் வச்சுக்கன்னா சும்மாவே இருக்க மாட்டேன் பாத்துக்க. இது ஒன்னா கல்யாண சத்திரம் கிடையாது. வரவங்க போறவங்களா விருந்து சாப்பிட்டுட்டு போறதுக்கு புரிஞ்சுச்சா? என்ன கேட்காம இந்த வீட்டுல எந்த விஷயமும் நடக்க கூடாது. அது என் மவனா இருந்தாலும் சரி. மவளே, இனிமேட்டு உன் குடும்பத்துல இருக்கிற சொந்த பந்தனே யாராச்சும் இந்த வீட்டு வாசப்படி மிதிச்சாக அவ்வளவுதான், உன்னை கொன்னே போட்டுருவேன். சத்தியமா யாரும் வர மாட்டாங்க அத்தை. முன்னாடியே எனக்கு மட்டும் என் அண்ணன் வர விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் வர வேண்டாம் தான் சொல்லியிருப்பேன். ஆனா எனக்கே தெரியாம தான் அவங்க வந்திருக்காங்க. எனக்கு தான் தலையெழுத்து. அதே மாதிரி எங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு தலையெழுத்தா என்ன? இனிமேட்டு யாரும் இங்க வந்து அசிங்கப்பட்டு போக வேண்டிய அவசியம் இருக்காது. வந்தாலும் நான் வேண்டாம்னு சொல்லிடுவேன். போதுமா? வா தலையெழுத்தா, உன்னைய இந்த வீட்டுக்கு கொண்டு வந்தான் பத்தியா? என் மகன் தலையெழுத்து உன்னைய மேல மாறி மேய்ச்சிட்டு கிடக்கும் பாரு. ஏன் தலையெழுத்து? ஆளையும் மூஞ்சியும் பாரு. ஒரு காப்பி போட்டீங்கன்னா கன்றாவியே போட்டு கொண்டாந்த. அதே உன் அண்ணன் தம்பி வந்தா மட்டும் நல்லா கம கமன்னு கறி குழம்பு செய்யறா. சத்தியமே எனக்கு சமைக்க வராது அத்தை. அதனாலதான் அவர்கிட்ட சொல்லி வெளியே வாங்கிட்டு வர சொன்னேன். ஏன் அந்த கன்றாவியே சமையல பண்ணி உன் அண்ணனுக்கும் உன் அண்ணிக்கும் போட வேண்டியதானே? தின்னுபுட்டு அவங்களும் உன் மூஞ்சில காரி துப்பிட்டு போயிருப்பாங்கல்ல, அதை விட்டுப்புட்டு அவங்க மட்டும் நல்லா வாய்க்கு ருசியே சாப்பிடணும்னு என் மகனுக்கு போன போட்டு சொல்லி ஹோட்டல்ல சாப்பாடு வாங்கிட்டு வந்து அவங்களுக்கு விருந்து வச்சுட்டு கிடக்க. கை கால் செட்டு கிளவிங்க கண்டுக்க மாட்டாளவோ, அவங்க எதுவும் செய்ய மாட்டாங்கன்னு நினைச்சு நீ பாட்டுக்கு நல்லா இது அதுன்னு கறி விருந்து வாங்கிட்டு வந்து செய்ய வச்சிருக்கேன். அப்படித்தானே? கடையில காசு போட்டு திங்கிற அளவுக்கு நீங்களா வளர்ந்துட்டீங்க. அப்படித்தானே? அதான் என் அண்ணனும் அண்ணியும் எதுவுமே சாப்பிடாம போயிட்டாங்கல்ல, அப்புறம் எதுக்கு சும்மா அதே எது சொல்லி சொல்லி காட்டுறீங்க? அந்த அத்தனையும் கடைசியில நீங்களும் உங்க மவளும் தானே சாப்பிட்டீங்க. ஆமாண்டி, காசு போட்டு கடையில பிரியாணி வாங்கிட்டு வந்து அது குப்பையில போட சொல்றியா? இங்க பாரு, அது ஒண்ணு உன் காசு கிடையாது சரியா? என் காசு தான். என் காசுல பிரியாணி வாங்கிட்டு வந்து உன் அண்ணன் தம்பி சாப்பிடுவாங்க, நாங்க அதை உட்காந்து வேடிக்கை பார்க்கணுமா? அதனாலதான் அது அத்தனை நாங்களே சாப்பிட்டு காலி பண்ணோம். இப்ப என்ன அதுக்கு உனக்கு? உன் அண்ணன் தம்பிக்கு கொடுக்காம நாங்க சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதுதான் இப்ப உனக்கு வயிற்றுல இருக்கு. அப்படித்தானே? அப்படி இல்ல ஒண்ணும் இல்ல. அடியே, எங்களுக்கு மட்டும் வவுத்தால ஏதாச்சும் போகட்டும், அப்படி இருக்கு உனக்கு. இன்னைக்கு ஒரு நாள் தாண்டி உன் ஆட்டெல்லாம் நாளையோட முடிஞ்சு போறீரு. நாளைக்கு டாக்டர் வந்தது இந்த கட்டெல்லாம் அவுக்கட்டும், அப்புறம் இருக்கு உனக்கு கச்சேரி. இப்படி கல்லக்காரனா பொடையை கட்டிக்கிட்டு மினிக்கிட்டு இருக்கிறத விட்டுட்டு வீட்டு வேலையை எல்லாம் எடுத்து போட்டு செய்யி பா. போறத பாரு, ஆளையும் மூஞ்சியும். அப்ப அவை மாதிரி வச்சுக்கிட்டு அத்தனை பேரையும் நல்லா ஏமாத்திட்டு கிடக்கா. இந்த கையில இருக்கிற கட்டை பிரிக்கிட்டோம், அப்புறம் இருக்கு இவளுக்கு கச்சேரி.